Hey, what's up guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பர் ஜென்யூன் விண்டோஸ்க்கும் ஒரு பைரேட்டட் விண்டோஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அண்ட் நீங்கள் வந்துட்டு லேப்டாப் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சொல்கிற ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இன்னும் ஒரு ₹1000 எக்ஸ்ட்ரா பே பண்ணி ஒரு ஜென்யூன் விண்டோஸ் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்துட்டு ஃப்ரீயாகவே தருவாங்க, அதுவும் லைஃப் டைம் பிளாக் blah இது மாதிரிலாம் வந்து நிறைய வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு ₹1000 எக்ஸ்ட்ரா பே பண்ணி நீங்கள் ஒரு ஜென்யூன் விண்டோஸ் வந்து வாங்கணுமா அப்படின்றத பற்றி இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்கலாம். போத் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டுமே வந்து பேசலாம். மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்ட்ரைட்டாகவே வந்து முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஜென்யூன் விண்டோஸ் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு செக்யூரிட்டி அப்படின்றது ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். ஈவன் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா பைரேட்டட் விண்டோஸ், ஏன்னா பைரேட்டட்னு உங்களுக்கு சொல்கிறப்பவே தெரிஞ்சிருக்கும் அது வந்துட்டு ஆல்ரெடி கிராக் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட பிசி வந்துட்டு ஈஸியாக வர்னபுளாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் வந்துட்டு பைரேட்டட் விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. பட் நீங்கள் வந்துட்டு ஒரு ஜென்யூன் விண்டோஸ் வாங்கி யூஸ் பண்ணுறப்ப உங்களோட விண்டோஸ் வந்துட்டு இன்னும் ப்ரொடெக்டராக இருக்கும். அண்ட் விண்டோஸ் டிஃபெண்டர் உள்ளே இருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் வைரஸ் ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணால் கூட, இல்லைனா நீங்கள் ஏதாச்சும் ஒரு சஸ்பீஷியஸ் வெப்சைட் ஏதாச்சும் நீங்கள் விசிட் பண்ணால் கூட உங்களோட விண்டோஸ் டிஃபெண்டர் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு ப்ராப்பரான ஒரு ஒர்க் பண்ணி அது எல்லாத்தையுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணிவிடும். அண்ட் எப்பயும் போல் எந்த ஒரு ஆன்டிவைரஸுமே வந்துட்டு ப்ராப்பராக ஒர்க் பண்ணாது. திடீர்னு யாராச்சும் வந்து புது ஒரு டெக்னாலஜி எடுத்துகிட்டு வந்து உங்களோட பிசியை வந்து ஹேக் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்துட்டு விண்டோஸ் அப்டேட் வந்து விடணும் அண்ட் அந்த சாஃப்ட்வேர் வந்து அதுக்கேற்ற மாதிரி அப்கிரேட் ஆகணும். பட் நீங்கள் வந்துட்டு பைரேட்டட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோஸ் அப்டேட் இல்லைனா செக்யூரிட்டி பேச்சஸ் எதுவுமே வந்துட்டு உங்களோட விண்டோஸ்க்கு வந்து வராது. ஸோ நீங்கள் வந்து ஜென்யூன் விண்டோஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரியான ஏதாச்சும் சடனாக ஹேக்கர்ஸ் வந்துட்டு ஏதாச்சும் புது வே வந்து கண்டுபிடிச்சாங்க உங்களோட பிசிஸ்லாம் ஹேக் பண்ணுறதுக்கு அப்படின்னா அதுக்கான செக்யூரிட்டி பேச்சஸ் வந்துட்டு விண்டோஸ் நீங்கள் ஒரிஜினல் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து இன்னும் ஃபாஸ்டராக இருக்கும். அந்த அப்டேட்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இன்னும் ஃபாஸ்டராகவே வந்து சேரும். அண்ட் நீங்கள் வந்துட்டு உங்களோட பிசியை இன்னும் ஒரு சேஃபான ஒரு பிளேஸாக வந்து யூஸ் பண்ண முடியும். உங்களோட டேட்டாஸ் எல்லாமே இன்னும் ப்ரொடெக்டடாக இருக்கும் அப்படின்றது இந்த செக்யூரிட்டி அப்டேட்ஸ் அண்ட் விண்டோஸ் டிஃபெண்டர் இதெல்லாமே வந்துட்டு ஜென்யூன் விண்டோஸில் பொறுத்த வரைக்கும் இன்னும் ப்ராப்பராகவே வந்து ஒர்க் பண்ணும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ரொம்பவே சென்சிட்டிவான டேட்டாஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஜென்யூன் விண்டோஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஸோ செக்யூரிட்டி அப்படின்றது அதில் தான் வந்து நீங்கள் நல்லாவே எதிர்பார்க்க முடியும் கம்பேரிட்டிவ்லி வந்துட்டு பைரேட்டட் விண்டோஸ்க்கு. அது எந்த வெர்ஷனாக இருந்தாலும் சரி, எந்த விண்டோஸாக இருந்தாலும் சரி. நெக்ஸ்ட் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் கேம்ஸ். நீங்கள் வந்து பைரேட்டட் கேம்ஸ் எதுவுமே வந்துட்டு ஜென்யூன் ஓஎஸ்ல இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஏன்னா பிட்டிஃபெண்டர் அப்படின்றது ஏதாச்சும் ஒரு கிராக்டு ஃபைல்ஸ் பார்த்துச்சு அப்படின்னாவே ஈஸியாக வந்து டிடெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலையே வந்து டெலீட் பண்ணிவிடும். ஸோ அந்த ஃபைல் வந்துட்டு ரேர் ஃபார்மேட்டில் இருக்கிற வரைக்கும் அந்த ஃபைல் வந்து டெலீட் ஆகாது. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது இஎக்ஸியாவோ இல்லைனா டிஎல்எல் ஃபைலாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு நீங்கள் வந்து கிராக் பண்ணுறதுக்கு அப்படின்னா உங்களால் வந்துட்டு பைரேட்டட் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ண முடியாது, பைரேட்டட் கேம்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதனால் வந்துட்டு நிறைய கிரியேட்டர்ஸ் வந்துட்டு ஃபுல் அடோப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அடோப் ஃபோட்டோஷாப், லைட்ரூம், ப்ரீமியர் ப்ரோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தனியாக காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து விண்டோஸ் டிஃபெண்டர் வந்துட்டு அந்த எதுவுமே வந்து டிடெக்ட் பண்ணாது அந்த சாஃப்ட்வேர்ஸ் எதையுமே. அண்ட் நீங்கள் வந்துட்டு ஜென்யூன் ஓஎஸ் வாங்கினதே வந்து அந்த ப்ரொடெக்ஷனுக்காக அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எந்த மாதிரியான ஒரு பைரேட்டட் சாஃப்ட்வேர்ஸ் இல்லைனா கேம்ஸ் வந்துட்டு உங்களோட பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த சாஃப்ட்வேர் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த டைம் கிராக்ட் அப்படின்றதுனால ஈஸியாக வந்துட்டு உங்களோட விண்டோஸ் வந்து அதெல்லாம் டிடெக்ட் பண்ணிடும். இதெல்லாம் போக உங்களுக்கு வந்துட்டு லேப்டாப் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பென்ட்ரைவோட எடுத்துகிட்டு வந்து தர சொல்லியிருப்பாங்க. ஸோ தட் உங்களோட விண்டோஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏதாச்சும் டேட்டாஸ் லாஸ் இருந்தது, விண்டோஸ் கிராஷ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஓஎஸை வந்துட்டு அகைன் நீங்கள் வந்து ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த ஆப்ஷனும் வந்துட்டு ஜென்யூன் ஓஎஸில் மட்டும்தான் வந்து உங்களால் பார்க்க முடியும். பைரேட்டட் ஓஎஸில் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து டேட்டா ரெக்கவரியும் சரி இல்லைனா விண்டோஸ் கிராஷஸும் சரி நீங்கள் வந்து ஈஸியாக ரெக்கவர் பண்ண முடியாது. நீங்கள் வந்துட்டு அகைன் ஒரு புது ஓஎஸ் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சப்போஸ் நீங்கள் பைரேட்டட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ இந்த மாதிரியான சப்போர்ட்ஸ் அண்ட் விண்டோஸ்க்கான தனியான சப்போர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஜென்யூன் ஓஎஸ் வாங்கினீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், பைரேட்டட் ஓஎஸ்க்கு கிடைக்காது. அண்ட் இப்போ வரைக்கும் நம்ம வந்து ஜென்யூன் ஓஎஸ் பற்றி பார்த்துட்டோம். ஸோ ஜென்யூன் ஓஎஸில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி எந்த ஒரு பைரேட்டட் கேம்ஸ் அண்ட் பைரேட்டட் சாஃப்ட்வேர்ஸ் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் அப்டேட்ஸ். உங்களோட விண்டோஸ் அப்படின்றது அடிக்கடி வந்து அப்டேட்ஸ் தரதும் இந்த செக்யூரிட்டி பேச்சஸ் தரது அப்படின்றது ரொம்பவே நல்லது தான். பட் ஆனால் வந்துட்டு நீங்கள் ஒரு நாளுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 அப்டேட் ஆச்சு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரிஜினல் விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது மோஸ்ட் ஆஃப் த டைம் இன்டர்நெட் யூசேஜ் அதிகமாக எடுக்கிறதுனால உங்ககிட்ட வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ராட்பேண்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட டேட்டாஸ் எல்லாமே வந்துட்டு ஈஸியாக வந்து காலி ஆகிடும். அண்ட் விண்டோஸ் அப்டேட்ஸ் அப்படின்றது நீங்கள் வந்து தெரியாமல் ரீஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா இல்லைனா உங்களோட சிஸ்டம் வந்துட்டு நீங்கள் அர்ஜென்ட்டாக யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் பூட் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரியான டைம்ஸில் கூட உங்களோட விண்டோஸ் வந்து பூட் ஆகும். அப்படின்றதுனால உங்களால் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு ஒர்க் ஸ்பேஸ் வந்து கிடைக்கிறது அப்படின்றது கஷ்டம் தான். சப்போஸ் நீங்கள் வந்து ஃபுல் டைம் இன்டர்நெட்டில் கனெக்டடாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட விண்டோஸ் வந்துட்டு எப்போ வந்து அப்டேட் ஆகும் அப்படின்றதே உங்களுக்கு தெரியாது. ஈவன் நீங்கள் உங்களோட விண்டோஸ் வந்து ஷெட்யூல் பண்ணிங்க அப்படின்னா
அது அப்பப்போ ப்ராம்ப்ட் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ விண்டோஸ் அப்டேட் பண்ணுன்னு சொல்லிட்டு. அண்ட் என்ன தான் வந்து நீங்கள் விண்டோஸ் அப்டேட் வந்து வந்தது நல்லதுன்னு நினச்சா கூட அதில் வந்துட்டு சில பக்ஸ் வந்து இருக்கும் எப்பயுமே. இது வந்துட்டு மைக்ரோசாஃப்ட்லேருந்து அவங்களே வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இனிமேல் வந்துட்டு நாங்கள் பக்கியான அப்டேட்ஸ் வந்து தரமாட்டோம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கியான அப்டேட்ஸ் வந்து எதை மீன் பண்ணோம் அப்படின்னா, சில வாட்டி வந்துட்டு உங்களோட சிபியோட பெர்ஃபார்மன்ஸை கம்மி பண்ணுற மாதிரி, இல்லைனா உங்களோட கிராஃபிக் கார்டில் ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ தட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இல்லைனா உங்களோட சிபியோட ரெண்டரிங் பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாமே வந்துட்டு ரொம்பவே கம்மியாயிடும். இதெல்லாம் நான் வந்து சும்மா கதையாக சொல்லலை. சத்ய நடலா அப்படின்ற சிஇஓ மைக்ரோசாஃப்ட் அவரே வந்து சொல்லியிருக்காரு, இனிமேல் நாங்கள் பக்கி அப்டேட்ஸ் வந்து கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு. அதை பற்றியான நியூஸ் ரிப்போர்ட்ஸ் கூட நிறைய ஆன்லைனில் இருக்குது, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் போக ஃபைனலான டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்க ஜென்யூன் ஓஎஸில் அப்படின்னா, நீங்கள் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு விண்டோஸ் 7 வந்துட்டு யூஸே பண்ண முடியாது. நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னாலும் மோஸ்ட்டாக வந்து இப்போ சேலில் இல்லை. ஸோ நீங்கள் வந்துட்டு இத்தனை விண்டோஸ் 7 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இனிமேல் விண்டோஸ் 7 வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கான எல்லா சப்போர்ட்டுமே வந்து அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, விண்டோஸ் 7 அப்படின்றது ஒரு லைட் ஓஎஸாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்துட்டு அது அவ்வளோவா வந்து யூஏக்கு வந்து அதோட சிபியூ இன்டென்ஸ் வந்து யூஸ் பண்ணாது. ஸோ இது இன்னும் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஃபோனில் வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுறீங்க, இல்லைனா நீங்கள் ஏதாச்சும் ஸ்க்ரால் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனித்தனி அனிமேஷன் இருக்கும், தனித்தனி கிராஃபிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களோட ஃபோனை விட ஒரு 2 மாடல் அதிகமான ஒரு சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா அதோட அனிமேஷன்ஸ் அப்படின்றது இன்னும் வந்துட்டு ஹையராக இருக்கும். ஸோ தட் உங்களோட ஃபோன் வந்து அந்த லெவல் ஆஃப் அனிமேஷன்ஸ் வந்துட்டு ஈஸியாக வந்து ப்ராசஸ் பண்ணாது. ஸோ உங்களால் வந்துட்டு ஸ்லோ டவுன் உங்களோட ஃபோனில் வந்து பார்க்க முடியும். ஸோ இது வந்துட்டு நீங்கள் வேறு ப்ராசஸ் வந்து ஒர்க் பண்ணுறப்போ இருந்தாலும் சரி, இல்லைனா உங்களோட ஃபோனை வந்துட்டு நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் வந்துட்டு பார்க்க முடியும். ஸோ அதனால தான் ஒரு ஃபோனுக்கு சொல்லி ஒரு பர்டிகுலர் ஓஎஸ் அப்புறமா வந்து உங்களோட ஃபோனுக்கும் அப்டேட்ஸ் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஏன்னா உங்களோட ஃபோனால் அந்த மாதிரி ஹையர் அப்டேட்ஸ் வந்துட்டு தாங்க முடியாது அப்படின்றதுனால உங்களோட ஃபோனுக்கு வந்து இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே வந்து கட் ஆஃப் ஆகிடும். ஸோ அப்படி பார்க்குறப்ப i3 5th ஜென்ரேஷன் இதெல்லாமே வந்துட்டு இப்போ இருக்கிற அப்டேட்டட் விண்டோஸ் 10 எல்லாத்தையுமே வந்துட்டு அவ்வளோவா தாங்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்டூடெண்ட் லேப்டாப்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபிக் கார்டு கூட இன்வால்வ் ஆகாததுனால உங்களுக்கு வந்துட்டு பூட் அவுட் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அண்ட் நீங்கள் ஏதாச்சும் ப்ராசஸ் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு டைம் ஆகும். ஸோ இதனால தான் நீங்கள் வந்துட்டு சில வாட்டி ஜென்யூன் ஓஎஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து வரும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எந்த மாதிரியான பைரேட்டட் சாஃப்ட்வேர்ஸ் கேம்ஸ் யூஸ் பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஜென்யூன் ஓஎஸ் போகலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சேனலில் இன்னும் இதுக்கேற்ற மாதிரியான வீடியோஸ் நிறைய இருக்குது, அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பை.